ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்களுக்கு செந்தில்முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் இது எல்லாமே பிராண்ட் நியூ வித் பில் வாரண்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ஐட்டம் இந்த ரெண்டு விதமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிராண்ட் நியூன்னு வரும்போது நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம பில்லு கொடுத்துட்றோம். பிளஸ் இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வாங்குற ப்ராடக்ட் இன்கேஸ் ஃபியூச்சர் எதனா கம்ப்ளைண்ட்னா நாங்களே வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஐட்டம். யூசர் ஐட்டம்னு வரும்போது எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ நாங்க சேல் பண்ண கஸ்டமர் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். பிளஸ் பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு மின் கண்டிஷன்ல மட்டும் தான் நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தவிர பாத்துட்டீங்கன்னா ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ், ஸ்பீக்கர் கேபிள், பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், ஸோ இது எல்லாமே நம்ம பிராண்டில் மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அக்சசரிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அக்சசரிஸ்ல இம்பார்ட்டன்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நல்ல விதமான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில நீங்க அக்சசரிஸ் எங்ககிட்ட வாங்கணுங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது. எங்களை மாதிரி பண்ணக்கூடிய நிறைய செல்லர் கிட்ட நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல பிராண்ட் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இனி நம்ம சேல்ஸுக்காக டோட்டலா 6 ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அதுல 3 ப்ராடக்ட் பார்த்துட்டீங்கன்னா 7.2 சேனல்ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர் தான். இந்த 3 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவரும் பிராண்ட் நியூ, அதாவது ஓபன் பாக்ஸ் மட்டும்தானே தவிர பிராண்ட் நியூவா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இன்னொரு செக்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபயர். அது நம்ம 3 எடுத்திருக்கிறோம். 3மே 3 விதமான பண்டல் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபயர் பார்த்துட்டீங்கன்னா யூசர் ஐட்டமா நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ டால்பி அட்மாஸ் ரிசீவர் பிராண்ட் நியூ ஓபன் பாக்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன ப்ராடக்ட், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெனான்ல X2700H அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். பிராண்ட் நியூவா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் ஓபன் பண்ணி உள்ள கண்டிஷன் எப்படி இருக்கு, ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாம இருக்கான்னு சொல்லி நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருக்கோமே தவிர முழுக்க முழுக்க பிராண்ட் நியூவா தான் நம்ம வந்து இதை நம்ம சேல் பண்றோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எல்லா ஏவிரிஸோட வாட்டேஜும் பார்த்துட்டீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கிறதையும் ஸ்டிக்கர்ல ஒட்டிருக்கும் பார்த்து தான் நிறைய பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏவிரிஸ்ல பார்த்துட்டீங்கன்னா பாக்ஸ்ல 150 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 150 வாட்ஸ் அப்படிங்கிறது 4 ஓம் ஸ்பீக்கர்ல ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வாட்டேஜ் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் யூஸ்வலா ஒரு ஏவிரிஸ்ல 4 ஓம் ஸ்பீக்கர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்லை. எதனாலும் பாத்தீங்கன்னா ஹீட் லோடு உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால வந்து 4 ஓம்ஸ் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. 6 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் இந்த ரெண்டு ஸ்பீக்கர்லையும் மேட்ச் பண்ணுங்க. ஸோ ஒரு ஹீட் விஷயம் உங்களுக்கு கம்மியா இருக்கும், பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில இந்த ஏவிரிஸோட வாட்டேஜ்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸ்ல 95 வாட்ஸும் 6 ஓம்ஸ்ல 120 வாட்ஸும் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபார்மட், வீடியோ ஃபார்மட் இதுல பார்க்கும்போது ஆடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி டிஜிட்டல், DDS, HD மாஸ்டர் ஆடியோ, LPCM இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் 8K 4K ரெண்டுத்துலையுமே பாஸ் த்ரூ பண்ற மாதிரி இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 4K நீங்க பாஸ் த்ரூ பண்ணும் போது HDR, HDR10, HDR10+, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, ஏர்பிளே, அமேசான் அலெக்சா, USB இது எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா 7.2 சேனல் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 7.2 சேனலுங்கும் போது 7 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த 7 ஸ்பீக்கருமே கீழே ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர்ஸும், அட்மாஸ் சீலிங்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் 2 சப்வூஃபர் ஆட் பண்ணி இதில் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ப்ளூடூத் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா பேக் சைடில் HDMI, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சல், LR இன்புட் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. HDMI வழியா நீங்க எதனா ஒரு ARC சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் வந்துடும், ERC சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் வந்துடும். ஸோ ஓவராலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராண்ட் நியூவா இருக்கட்டும், புது மாடலா இருக்கட்டும், அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மாடல் தான் இந்த மாடல் நாங்கள் சொல்லுவோம். இந்த மாடல்ல பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 58,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்துட்டீங்கன்னா ஆங்கியோல NR5100 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த ஏவி ரிசீவரும் பிராண்ட் நியூவா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பாக்ஸ் மட்டும் தான் நாங்கள் சொல்லுவேன். இந்த ஏவி ரிசீவர் 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணோம். இந்த ஏவி ரிசீவர் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா 8 ஓம்ஸ்ல 80 வாட்ஸும், 110 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஓம்ஸ் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் 8K 4K ரெண்டுமே பாஸ் த்ரூ பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபார்மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4Kல பிளேபேக் பண்ணும்போது HDR, HDR10, HDR10+, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி டிஜிட்டல், HD மாஸ்டர் ஆடியோ, DDS,
எல்பிசிஎம் இது எல்லாமே சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, இது இல்லாமல் யூஎஸ்பி ஆப்ஷன், ஏர்பிளே, அமேசான் அலெக்சா, இந்த எல்லா ஆப்ஷனும் இதில் இன்பில்டாக ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆங்கியோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஆஃப் நேச்சர் சவுண்டு இருக்கும். ஸோ டெனானுக்கு ஒரு நேச்சர் ஆஃப் சவுண்ட் இருக்கும், ஆங்கியோவுக்கு ஒரு நேச்சர் ஆஃப் சவுண்டு இருக்கும். ஸோ ஆங்கியோவை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தனித்துவமான ஆடியோ தாங்க நான் சொல்லுவேன். ஸோ டெனான் ஒரு தனித்துவமான ஆடியோ கொடுக்குதுன்னா ஆங்கியோ ஒரு தனித்துவமான ஆடியோ கொடுக்கும். அந்த வகையில் இதுவும் பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்துட்டீங்கன்னா இது மூவிஸுக்கும் சரி மியூசிக்கும் சரி அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஏவி ரிசீவரில் 7 ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 7 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவரோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெனானில் X1600H அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இதுவும் பிராண்ட் நியூ பாக்ஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பாக்ஸ் மட்டும் நான் சொல்லுவேங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா டெனானில் 1 சீரிஸ் 2 சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 2 சீரிஸ், இது பார்த்தீங்கன்னா 1 சீரிஸில் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 8 ohmஸில் 80 வாட்ஸும் 6 ohmஸில் 105 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ ஃபார்மெட் உங்களுக்கு டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்-எக்ஸ், டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் பிளஸ், டிடிஎஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, ஸோ இந்த எல்லா ஆப்ஷனும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மெட்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4Kல பாசிட்டிவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 4Kல நீங்கள் பாசிட்டிவ் பண்ணும்போது டால்பி விஷன், HDR10 இது எல்லாமே சப்போர்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, ஏர்பிளே, அமேசான் அலெக்சா, இந்த எல்லா ஆப்ஷனும் இதுலையுமே உங்களுக்கு இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ HDMI வழியாக நீங்கள் இதெல்லாம் ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஆர்சி இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி 7.2 அப்படிங்கிறதுனால 7 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 44,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 ஏவி ரிசீவருக்கும் காமனான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்பில்டாகவே பார்த்துட்டீங்கன்னா ஐ ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிற டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யூஎஸ்பி வழியாக ப்ளேபேக் பண்ணாலும் சரி, ப்ளூடூத் வழியாக ப்ளேபேக் பண்ணும்போது ஆடியோவில் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஐ ரெசல்யூஷன் ஆடியோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3மே HDMI இருக்கிறதுனால ஏஆர்சி, ERC ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா ஐடி விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி இந்த 3த்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஐடி விர்ச்சுவலைசேஷன் இருந்து எடுத்தாதான் டால்பி அட்மாஸ் நல்லா வருங்கிற ஒரு தப்பான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்குள்ள ஒரு இருக்கு. ஸோ அது என்னங்கிறது நான் சொல்றேன். ஒரு ஐடி விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இதுல 7 ஸ்பீக்கர் நீங்க கனெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்க 7 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாம வெறும் 5 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 7வது ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு ஆடியோ வர மாதிரி ஒரு மாயையை உண்டாக்கும். இதுதான் ஐடி விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க 7 ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இந்த ஐடி விர்ச்சுவலைசேஷன் ஒர்க் ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடும். அப்போ வந்து ஐடி விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு அங்க ஒர்க் ஆகாது. 5 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஐடி விர்ச்சுவலைசேஷன் ஒர்க் ஆகும். இதுதான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கிறீங்க. ஸோ அதனால திரும்ப நான் சொல்றேன், நீங்க 7 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடி விர்ச்சுவலைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடும். இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல எதனா டீல் எதனா தெரியணும் அப்படின்னாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நான் இதுல எதனா தப்பா சொல்லியிருந்தா நீங்க கமெண்ட் மூலியமா தெரிவிங்க. தப்பா சொல்லியிருக்கோம் இல்ல கரெக்டா என்னங்கிறது நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டீரியோன்னு வரும்போது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஏவி ரிசீவர்ல ஸ்டீரியோ கேட்கலாம், எதுக்கு ஸ்டீரியோ இன்டெகிரேட் நான் வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஸ்டீரியோ இன்டெகிரேட்டர்ல நீங்க ஸ்டீரியோ சாங்ஸ் கேட்கும் போது அல்டிமேட்டா ரன் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலா இருக்கக்கூடிய இந்த வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய வாட்டேஜ் பியூரா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். ஏவி ரிசீவர் இருக்கக்கூடிய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு 100 வாட்ஸுக்கும் இந்த ஸ்டீரியோல இருக்கக்கூடிய ஒரு 100 வாட்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்டீரியோ யூஸ் பண்ணுங்க ஒன்ஸ் பார்த்துட்டுனா ஸ்டீரியோல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஏவி ரிசீவர்லயோ மற்ற செக்மெண்ட்லயோ ஸ்டீரியோ சாங் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடா இதை வந்து இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட மாடல் நம்பர் பிராண்டு பார்த்துட்டீங்கன்னா ஷெர்வுட்ல AX5103 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ 2.0ல ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 ஸ்பீக்கர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 100+100 அப்படி ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலா நிறைய ஸ்டீரியோல பார்த்துட்டீங்கன்னா 40, 50 இந்த மாதிரி தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்டீரியோ இன்டெகிரேட்டர்ல பார்த்துட்டீங்கன்னா 100+100 வாட் சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்ததுனால நல்ல ஒரு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் உங்களால இதில் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்துடும்,
பேஸ், ட்ரபிள், பேலன்ஸ் இது மூணுத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா டைரக்ட் மோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு லவுட்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன் வேணுமா ஆஃப் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்துட்டீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கனெக்ஷனை கொடுத்துருப்பாங்க, 2 பேரா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு புக் ஷெல்ஃப் 2 பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏ பி இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் வந்துடும். ஸோ அப்படி இல்லை நான் ஒரு சில டைம் வந்து ஏல யூஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்பீக்கர் வந்து ஏல யூஸ் பண்ணுறேன், இன்னொரு ஸ்பீக்கர் வந்து பியில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும் போது சுவிட்சர் நம்பர் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 2 ஸ்பீக்கர் பேக்கேஜை போட்டு இதில் ஒரு நேச்சர் ஆஃப் சவுண்ட் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம், இன்னொரு நேச்சர் ஆஃப் சவுண்ட் எதிர்பார்த்துக்கலாம். அந்த மாதிரி A+B ஒரு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஸ்டீரியோல நல்ல ஒரு 100 வாட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிராண்டை எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ் டீல் என்னன்னு பாத்தீங்கன்னா 18,000 நாங்க சேல் பண்றோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயனியர்ல A303 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் தான் இது நம்ம எடுத்துருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 35 வாட்ஸ், 35 + 35 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னடா இவன் 35 சொல்றானே அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டர்ல 35 வாட்ஸுங்கிறது ஒரு ஏவி ரிசீவர்ல ஒரு 100 வாட்ஸுக்கு ஈக்குவல் நான் சொல்ல முடியும். இது உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க நேர்ல வாங்க. இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை நான் ஒரு ஸ்டீரியோல போட்டு காமிக்கிறேன், ஒரு ஏவி ரிசீவர் நான் பிளேபேக் பண்ணி காமிக்கிறேன். அப்பயே உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிடும். ஸ்டீரியோ யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு 20, 30, 40 இதுல இருக்கிறதுக்கும் மற்ற பிராண்ட்ல ஏவில இருக்கிறதுக்கும் 100 வாட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 35 + 35 வாட்ஸ் 8 ohmsல ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் கனெக்ஷனும் 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏ அல்லது பி இப்படி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஏ தனியா யூஸ் பண்ணிக்கலாம், பி தனியா யூஸ் பண்ணிக்கலாம், A+B-ஆவும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இதுலயும் பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், லவுட்னஸ் கண்ட்ரோல், டைரக்ட் பட்டன், பேலன்ஸ் பட்டன் இது எல்லாமே இதுலயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,000 சேல் பண்றோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஆடியோ. இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஆடியோல டொபாஸ் AM1 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிராண்ட் உங்களுக்கு வருங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது லண்டன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் ஆடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா பிடிச்ச பிராண்ட் நான் சொல்லுவேன் ஸ்டீரியோல. இதனுடைய ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட வாட்டேஜ்னு பாத்தீங்கன்னா 20+20 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னடா வாட்டேஜ் கம்மி பண்ணிட்டே போறா அப்படின்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்ற மாதிரி ஸ்டீரியோல வரக்கூடிய வாட்டேஜ் உங்களுக்கு வேற, ஏவிரிசில வரக்கூடிய வாட்டேஜ் உங்களுக்கு வேற. இதையுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நேர்ல வாங்க, நான் ஒரு புக் ஷெல்ஃப்ல கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது என்னால் இதெல்லாம் காமிக்க முடியும். ஸோ கேம்பிரிட்ஜ் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ நேச்சர் ஆஃப் சவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கா தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி A-B ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும், பேலன்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும். இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் டபுள் கண்ட்ரோல் வராது. டைரக்டா நீங்க என்ன மோட்ல வருதோ அதுல மட்டும் தான் உங்களுக்கு கேட்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் வந்து இதுல உங்களுக்கு இன்பில்டாவே இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த கேம்பிரிட்ஜ் ஆடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிக்குவான ஒரு பிராண்ட் நான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா நீங்க மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஆடியோ பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஆடியோ தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு நான் உங்களுக்கு அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்பிரிட்ஜ் ஆடியோவோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 நாங்கள் சேல் பண்றோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்குவோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்த 3 ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையருமே நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டேமேஜ் ஸ்கிராச் எல்லாமே நீட் அண்ட் கிளியர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து கூட இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க நிறைய பேர் வந்து ஸ்டீரியோ லவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து படம் பார்ப்பாங்க, நிறைய பேர் வந்து சாங்ஸ் கேட்பாங்க. பட் இந்த சாங்ஸ்ன்னு வரும்போது ஸ்டீரியோ யூஸ் பண்ண யாருமே வந்து ஏவிரிஸ்ல போய் சாங்ஸ் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா உங்களுக்கு இதுல வந்து டிசைனை வந்து அந்த அளவுக்கு பக்கா மெயின்டைன் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நீங்க நேரில் வந்து டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இந்த 3 ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்க சூஸ் பண்ணி. ஃபைனலா இந்த 6 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 6 ப்ராடக்டோட பிரைஸ் டீட்டெயில் தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நான் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கணும்னாலும் நீங்க நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல இருக்கு. ஸோ நீங்க லோக்கல்ல இருந்தாலும் சரி இல்ல வெளியூர்ல இருந்தீங்கனாலும் நீங்க சென்னைக்கு வரும்போது அந்த டெமோ பாருங்க. இது தவிர நீங்க எதனா ஹோம் தியேட்டர் செக்மெண்ட் பாக்குறீங்க, ஸோ நான் டெமோ பார்க்கணும், ஒரு அட்மாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க நேரில் வந்து டெமோ கூட பார்க்கலாம். ஸோ இது தவிர நம்மள்ட்ட மீடியா பிளேஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ், இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய ஒர்க்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம், கேலிபிரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.